நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. முதல்வர் அருமை சகோதரர் டிஆர்வி ராஜா அவர்கள் தலைவருக்கு துணையாக இன்றைக்கு தொழில் முதலீடுகளையாம் ஈர்ப்பதற்கு தலைவருக்கு உதவியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். காலங்களிலும் தமிழர்களை தமிழ்நாட்டை உயர்த்தும் தலைவராக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த சூழலையும் இந்திய துணைக்கண்டத்திலே எதிர்த்து நிற்கிற ஆற்றல் பெற்ற மாபெரும் தலைவராக நம்முடைய போற்றுதலுக்குரிய கழக தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா இந்த வட்டத்திலே 89வது வட்டத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் முதலெல்லாம் கடந்த காலத்தில் இப்போது இந்த 4 ஆண்டுகளிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க புகழ்பெற்ற துறையாக விளங்குவதற்கு நம்முடைய அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள் அவருடைய அர்ப்பணிப்பான உழைப்பு, அவருடைய சிந்தனை இன்றைக்கு இந்த துறைக்கு பயன்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து நம்முடைய தாய்மொழி பற்றோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி நிச்சயமாக உங்களிடம் நடைபெறுவதற்கு முன்னால் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை நாம் எல்லாம் நடக்க வேண்டிய ஒரு வருஷம் ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த டைமில் மிக அதிகமாக வந்திருக்கின்ற பெண்கள் மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ்க்கை வைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பெண்களுடைய முதல்வராக இருப்பது தான் தலைவர். இப்போ நாங்கள் போட்டு போடுறத விட நீங்கள் தான் அதிகமாக போட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு எவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. அது காரணம் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன கேட்டீங்களோ போகிற வழியில் பிரச்சாரம் போகும்போது என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் செஞ்சார். நான் தான் அவங்க தேர்தல் அறிக்கை எழுதணும். நான் இதெல்லாம் அதிகமாகும், பணம் அதிகமாகும், 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, பணமே இல்லையே, இது நான் சொல்லலாம் எழுதிருந்தார். இப்படி சொல்ல சொல்ல எழுதி 10 உறுதிமொழிகளுக்கு மேலே அதிகமாகும். 10 உறுதிமொழிகள்னா சாதாரண கோடிக்கணக்கான ரூபாய். அந்த வெற்றி தொடர்கிறது. அந்த வெற்றி தொடர்வதற்கு நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உடம்பு விடவிருக்கிறேன். பல வரலாற்று பொய்களை அவிழ்த்து விடுகிறார். எனக்கும் திமுகவுக்கும் 3 மாதம் தான் இடைவெளி. 1949 செப்டம்பர் திமுக ஆரம்பிச்சது. நான் டிசம்பர் மாதம் பிறந்தவன். எனக்கு அதுக்கு 3 மாதம் தான். 57 எலெக்ஷன்ல இருந்து நான் பார்த்தேன். 8 வயசு எனக்கு 57 எலெக்ஷன், 62 எலெக்ஷன் நன்றாக நினைவில் இருக்கிறது. கல்யாண சுந்தரம், ஜீவா அவர்கள் எல்லாரும் பேசியது, பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாரும் பேச்சையும் நான் கேட்டிருக்கேன். இங்கே எத்தனை பேர் அண்ணா பேச்சை கேட்டவங்கன்னு தெரியாது. நிறைய பேருக்கு அண்ணா பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பேச்சையும் கேட்டவன். இந்த தமிழ்நாட்டில் 20 ஆண்டு ஆட்சியா என்று ஒரு முறை நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். 1947 67 இன்று வரை எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்து திராவிட ஆட்சி, திராவிட மாடல் என்று சொல்கிறார்களே, அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். கூட நமக்குள்ள இருக்கிற ஒரு வலியோ சோகத்தையோ அவர் உணர்ந்துப்பார். அவர் தனியாக கொண்டு கேட்பார், என்னையா பிரச்சனை, நான் சொல்லியிருக்கேன் மாட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோட ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பாயிடுச்சு, அதனால ஒரு சின்ன ப்ராப்ளம், ரொம்ப மனசெல்லாம் வலிச்சிருக்கா, வேறு வழியெல்லாம் பண்ணி நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் அப்போ எழுதின ஒரு மனசுடைய வலியை பற்றிய ஒரு கவிதையை அவர்கிட்ட படிச்சு காமிச்சேன். அவர் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பா நண்பா நீ எவ்வளவு அழகானவன், ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன், அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய் அதையும் வாங்கி கொடுத்தேன், ஆப்பிளை சாப்பிட்டு கத்தி என் கழுத்தை வைத்தாயே நீ எவ்வளவு அழகான நண்பர்.
வாழ்க்கையில் எவ்வளவு பேரை பார்த்து, எத்தனை ஆப்பிளை பார்த்துருக்காரு, எத்தனை கத்தியை பார்த்து வந்தவர். அவர் சொன்னார், என்னுடைய இதயத்தில் தழும்பில்லாத இடத்தை தேட வேண்டும் என்றால் இருக்கவே இருக்காது, அவ்வளவு பேர் குத்திய ரணங்களின் இதயத்தில் இருக்கிறது. அப்போ அவர் சிரிச்சுட்டே என்னை கூப்பிட்டு சொன்னார், உனக்கு லீடர்ஷிப் பத்தலையா, லீடர்ஷிப் வேணும்னா ஒரு தாரக மந்திரம் சொன்னார். நண்பர்களே, அவர் சொன்னார் 3 வரி சொன்னார். வலிகளை தாங்கணும், யாரு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிக்காம வலிகளை வாங்கணும், வலிகளோட தான் வாழணும், ஆனால் வலிக்காதது மாதிரியே உழைக்கணும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதாக மட்டுமே தான் இருக்க முடியும். இதுவே நம்முடைய முதல்வருக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசாக அமையும் என்பதை எல்லோருடைய சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் மிகச்சிறந்த ஒரு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அவர்களும் புகழங்கத்தை வழங்கிய நடிகர் அண்ணன் சத்யராஜ், அண்ணன் நடிகர் ராஜேஷ் மற்றும் கவிஞர் விஜய் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியார் ராஜன், அண்ணன் ஜோசப் சாமுவல் எம்எல்ஏ, மண்டல அனைவருக்கும் நன்றி.